ஸோ கோமாளி மூவியில் ஒரு டயலாக் வரும், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி சொல்கிற மாதிரி நம்மளும் பிக் பாஸ் கிட்ட தான் சொல்லணும், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. Hi all. So thanks a lot for all the support you gave me for my first Big Boss video. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு வீடியோ இல்லை. இட் இஸ் அபவுட் ஜென்ரல் டாக் டு த ஆடியன்ஸ் ஆஃப் பிக் பாஸ் அண்ட் ஹூ ஆர் ஆல் பிக் பாஸ் ஃபேன். ஸோ நீங்கள் இந்த சீசன் 9 தமிழ் பார்த்தீங்கன்னா I don't know how many people feel the same as I am feeling. கொஞ்சம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் சூஸிங் த contestants have completely gone down மாதிரி எனக்கு தோன்றுறது. ஏன்னா முன்னாடி வந்து எடுத்த contestants எல்லாமே வந்து ஒரு பெரிய டேலண்ட்டோட ஒரு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு, இல்லாட்டி பாவம் ஒரு 5-6 மூவிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்காம அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் வேணும்னு சொல்லிட்டு வரவங்க, இல்லை நல்ல நல்ல மாடல்ஸ் who are like looking forward ஃபார் மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. பட் இந்த வாட்டி தான் நிறைய பேர் என் பேர் கெட்டு போச்சு, நான் ஒரு தப்பான விஷயம் பண்ணேன், என் பேர் கெட்டு போச்சு, ஆர் எனக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடச்சிருக்கு, அது வந்து பாசிட்டிவ் ஆக்கணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனோட வரவங்களை பற்றி எனக்கு சத்தியமாக என்ன என்ன மேட்டர்னே புரியல. பிகாஸ் உங்கள் பேரை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும்னா நீங்கள் உங்கள் கான்ஷியஸ்க்கு யூ ஹாவ் டு சேஞ்ச் டு அ பெட்டர் பர்சன். உங்கள் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ், உங்கள் ஒய்ஃப் ஆர் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டயோ இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ whoever is dealing with you அவங்க வந்து ரியலைஸ் பண்ணால் போகிறோம். நீங்கள் ஒரு ஷோவில் போயிட்டு எல்லாருக்கும் நான் பப்ளிக்காக என்னோட நேமை சேஞ்ச் பண்ண போகிறேன்னு காட்டினா சாரி, வி பீப்புள் ஆர் நாட் ஃபூல்ஸ், ஓகே. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஷோவில் பார்த்துட்டு உங்களோட பாஸ்ட் அப்படியே மைனஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் பண்ணவே இல்லை, இனிமேல் நீங்கள் ஒரு புது பர்சன், யூ ஹவ் ஆல் பிகம் மதர் தெரேசாஸ் அப்படின்னா யாருமே நம்ப போகிறதில்ல. ஸோ அந்த ஷோவில் என்ன நடக்கிறதுங்கிறத வச்சு எஸ் வி வில் ஜட்ஜ் டு அன் எக்ஸ்டென்ட் யுவர் கேரக்டர். பட் வந்து நீங்கள் நிஜமாகவே ஒரு நியூ பர்சனாக மாறிட்டீங்கன்னா we are not the people who you have to come to the show and prove us. நீங்கள் வந்து உங்களோட ஓன் சரௌண்டிங்ஸ்க்கு நியர் அண்ட் டியர் ஒன்ஸுக்கு மட்டும் மாறி காட்டினா போகிறோம். ப்ளஸ் வந்து ஒரு ஷோவில் வந்துட்டு இது வந்து நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சும்மா ஒரு வைரலாக ஒரு வீடியோ போயிடுச்சுங்கிறதுனால ஒருத்தரை கூப்பிடுறது, இல்லாட்டி வந்து ஒருத்தர் வந்து நேற்று ஷோவில் வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு இந்த கப்பெல்லாம் முக்கியம் இல்லை, என்னோட கப்பெல்லாம் ஏகப்பட்ட கப்பு எங்களுக்கு வீட்டில் இருக்கு, மூட்டை கட்டி வச்சிருக்கோம், ஆல் தட் ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கப்பு வந்து ஒரு லெமன் ஸ்பூன் ரேஸில் வாங்குற கப்பும் சரி, ஒரு பிக் பாஸ் கப்பும் சரி, கப் இஸ் அ கப், யூ ஹாவ் டு கிவ் இட் சம் ரெஸ்பெக்ட். உங்களுக்கு வந்து அந்த கப்பு தேவையில்லைன்னா யூ டோன்ட் நீட் டு கம் ஃபார் அ ஷோ. அண்ட் எல்லாரும் வந்து நேற்றுக்கு அந்த ஷோவில் வந்து நான் ஒரு 20 days இருப்பேன், நான் ஒரு 60 days இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதும் எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் நீங்கள் ஒரு ஷோக்கு வந்தாலே யுவர் கோல் ஷுட் பி டு ரீச் த கப், ஓகே. அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸோட நிறைய பேர் வெளியில் இருக்கா who really wants that cup, who wants something huge out of this big boss. அவங்களெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு செட் ஆஃப் லோவாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஆயிடுச்சு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் சூஸிங் வந்து ஏன் இவ்வளோ இந்த வருஷம் புவராச்சு, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கம்மிங் இன் டு த ஷோ வந்து எனக்கு என்னமோ ஒர்த்தே இல்லை. அவங்களுக்கெல்லாம் இந்த சான்ஸ் கொடுத்ததே வந்து இட் இஸ் அ வெரி பிக் தப்பு பை ஹோல் விஜய் டிவின்னு எனக்கு தோன்றது. ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் ஆர் அக்ரீங் வித் மீ. இஃப் யூ ரியலி அக்ரி வித் மீ, புட் அ லைக் comment, and that is one topic I want to talk about. And the second topic is again about க்ளீனிங், ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடை க்ளீன் பண்ணும்போது நம்ம ஏன் க்ளீன் பண்ணுறோன்னா நம்ம வீடுங்கிறதுனால க்ளீன் பண்ணுறோம். இங்கே வந்து நீங்கள் வந்து போய் ஒரு வீடை க்ளீன் பண்ணுறீங்கன்னா எஸ் நீங்கள் தே ஆர் பேயிங் யூ, ஸோ யூ ஆர் க்ளீனிங் அ ஹவுஸ், ரைட். ஆனால் அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இன் ஆல் த ப்ரீவியஸ் சீசன். ஏன்னா ப்ரீவியஸ் சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 people will be selected for cleaning the house, 4 people will be selected for cleaning the toilets or and for cooking. அந்த மாதிரி 5 பேராக செலக்ட் பண்ணி
பண்ணி they will be doing the job. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஓகே நான் இந்த வேலையை பண்ணணும் பிகாஸ் ஐ ஆம் அ கண்டஸ்டன்ட் அண்ட் அப்படி பண்ணணும். இப்போ வந்து பிக் பாஸ் ஷோவில் எப்படி ஆயிருக்குன்னா ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணுறதுக்கு வேண்டியே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் பாஸ் அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ், அப்புறம் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் டீம், இப்போ வந்து அந்த டீலக்ஸ் அண்ட் நார்மல் ஹவுஸ், இதெல்லாம் எதுக்கு எடுத்தாங்கன்னா இட் இஸ் டு ட்ரிகர் பீப்புள். ஸோ வந்து ஒருத்தர் வந்து எப்போவுமே ஒரு வேலையை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி நீ பண்ணு அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு ட்ரிகர் பாயிண்ட். ஏன்னா தே ஆர் கோயிங் டு சி இது எனக்கு பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் இல்லை, யூ ஆர் அ பியர், யூ ஆர் ஆல்சோ அ கண்டஸ்டன்ட் அண்ட் யூ ஆர் ஆஸ்கிங் நீ என்ன வந்து ஒரு வேலை பண்ண சொன்னால் அது வந்து அதுவே ஒரு 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 ட்ரிகர் பாயிண்ட். ஓகே, ஆன் த டாப் ஆஃப் இட் த கண்டஸ்டன்ஸ் ஆர் சேயிங் நீ இது சரியாக துடைக்கல, அது சரியாக துடைக்கல, நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு? எனக்கு நான் வந்தது ஒரு பிக் பாஸ் ஷோக்கு, நான் வந்தது ஒரு டாஸ்க்குக்கு. ஸோ எனக்கு வந்து இப்போ என்ன தோணுதுன்னா பிக் பாஸோட இதுவே வந்து டார்கெட்டே வந்து ஃபஸ்ட் டேலேருந்து எல்லாரையும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி ஃபுல் ஹெடேக் க்ரியேட் பண்ணுற மாதிரி ரொம்ப டாக்ஸிக்காக போயிட்டுருக்குது. பிகாஸ் வந்து அது தேவையே இல்லை. அந்த பிரித்து ஏன்னா எப்படியும் எல்லாரும் சண்டை போட்டுக்க போகிறாங்க த்ரூ அ டாஸ்க் ஆர் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சில கேரக்டரிஸ்டிக் பிடிக்கலன்னு சண்டை போடுவாங்க, இல்லை இவங்களுக்கு ரொம்ப ஆட்டிடியூட்னு சண்டை போடுவாங்க. எவ்ரிபடி ஹூ ஆர் டுகெதர் இன் அ ஹவுஸ் ஆர் கோனா ஃபைட், எல்லாரும் சண்டை போட்டுக்க போகிறாங்க. அதை பொறுமையாக பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த பிக் பாஸ் இந்த மாதிரி பிரித்து ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி நீ வந்து போய் இந்த வீடை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா கொஞ்சம் அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக தான் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர்டே பார்வதி இந்த ஷோ லைக் ஷீ காட் பிஸ்ட் ஆஃப் ரைட், அந்த மாதிரி தூக்கிட்டு போகிறது அது வந்து எல்லாரும் வந்து தப்பு, அவள் பண்ணது தப்பு, ஷுட் நாட் ஹவ் டன் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த ஷூஸில் போய் பாருங்கள். ஒரு வீடை சும்மா க்ளீன் பண்ணும்போது இங்கே பண்ணது சரியில்லை, அப்போ அவங்களோட மென்டல் தாட் என்ன இருக்குன்னு நீ எதுக்கு எனக்கு சொல்கிறேன், நான் வந்து உன்ன மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் அண்ட் இது வந்து பிக் பாஸ் டாஸ்க்கும் இல்லை, இது வந்து நீ சும்மா என்ன ட்ரிகர் பண்ணுற, நான் ட்ரிகர் ஆகிறேன், ஐம் கெட்டிங் ட்ரிகர்ட். அந்த மாதிரி ஒரு ஐ ஃபீல் ஐம் நாட் சப்போர்ட்டிங் ஹர் என்டையர்லி. ஆனால் வந்து இது ஆகும் when you put yourself in her shoes, கண்டிப்பாக அது ஆகும். அண்ட் as he said cleaning the house வந்து ஒருத்தர் சொல்லி இப்போ நம்ம மேட்கிட்ட நீ இது சரியாக பண்ணல அது சரியாக பண்ணலன்னு 3 வாட்டி சொன்னீங்கன்னா அவங்க மூஞ்சியே மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது தே ஆர் ஆல்சோ டேலண்டட் பீப்புள் ஹூ ஹவ் கம் ஃபார் அ ஷோ. ஒருத்தரை ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டுனா அது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ட்ரிகர் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ஷோ. ஆனால் இது வந்து நான் கண்டஸ்டன்ட் மேலே தப்பே சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் த ஸ்டூபிட் கான்செப்ட் ஆஃப் பிரிச்சிஃபையிங் த ஹவுஸ். பேசிக்கலி பிரிச்சு பிக் பாஸ், ஸ்மால் பாஸ், கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வர்சஸ் நார்மல் ஹவுஸ், இந்த மாதிரிலாம் பிரிக்கிறதுனால தான் அந்த பிரச்சனையே வருது. நீங்கள் அதை முதல் கான்செப்ட் ஹிட் ஆச்சே அந்த 3rd season 4th season where it was a hit, super hit and people loved it. அது வந்து அதுதான் ரியாலிட்டி, அதுதான் பீப்புள் என்ஜாய். நீங்கள் மாதிரி இந்த மாதிரி பிரித்து வேணும்னே சண்டை போட்டுக்கு வைக்கிறது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. இதை வந்து அவாய்ட் பண்ணலாம் விஜய் டிவி. ஸோ இது என்னோட வியூஸ். கம்ப்ளீட்லி ஐ எம் நாட் சேயிங் டார்கெட்டிங் சம் பீப்புள். இன்ஃபேக்ட் விஜய் டிவியோட நல்ல விஷயம் சொல்கிறேன். லைக் சம் கரகாட்டக்காரர் அந்த மாதிரி ஃபிஷர்மேன் அந்த கேர்ள் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். லைக் ஐ எம் நாட் சேயிங் விஜய் டிவினாலே அவங்க சூஸ் பண்ணுறது எல்லாமே அப்படின்னு நான் சொல்லலை. பிகாஸ் சம் பீப்புள் chosen lot are very good. அவங்கெல்லாம் வந்து நல்ல எக்ஸ்போஷர் கிடச்சிது, அவங்களுக்கெல்லாம் ஒரு இது. அதனால ஐம் நாட் கம்ப்ளைனிங் எவ்ரிபடி, பட் சம் contestants are very bad choice this time. everybody எல்லாரும் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். But third point which I want to talk, that is about கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்கே, அது எல்லா வருஷமும் போட்டு காட்டுறாங்கல்ல. அந்த கடந்து வந்த பாதை வந்து எப்படி இருக்கணும்னா, எஸ் நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கரெக்ட்? எவ்ரிபடி ஹவ் கான் த்ரூ சம் பெயின் பாயிண்ட் இன் லைஃப். அதை வந்து நீங்கள் பேசும்போது எங்களுக்கெல்லாம் பாவமாக தான் இருக்குது. வி ஹாவ் த எம்பத்தி, சிம்பத்தி எல்லாமே. ஆனால் அது நீங்கள் அழுதுகிட்டே சொல்லும்போது எங்களுக்கு எப்படி தோண ஆரம்பிச்சிடும்னா, ஓ மை காட், ஷீ இஸ் ஆஃப்டர் ஆல் அ வீக் பர்சன், எதுக்கு இவ்வளோ அழணும் ஒரு ஷோவில் அப்படின்னு தோணுது. பிகாஸ் அழறதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நான் அதெல்லாம் கடந்து இந்த இடத்துல இப்போ பிக் பாஸில் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டில் நிற்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குங்கிறதே யூ ஹவ் கிராஸ்ட் 50%. இப்போ உங்கள் க்ரோத் வந்து இப்படி போகுது பிகாஸ் யூ
காட் அ சான்ஸ் அட் பிக் பாஸ். அதுலேயே உங்களுக்கு வந்து யூஆர் ஆன் அ பெட்டர் சைட். இப்போது இல்லை இப்போ வந்து இவ்வளோ பெயின் பாயிண்ட்ஸை வந்து தாங்கிட்டு இன்னமும் மிசரபிள் கண்டிஷனில் இருக்கிறவங்க வெளியில் நிறைய பேர் இருக்காங்க. இன்னமும் ட்ரை பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இன்சல்ட் ஆகிண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இன்னமும் வெளியில் இருக்காங்க. நீங்கள் இந்த பொசிஷனுக்கு வந்ததே உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்டனிங் அப் ஆஃப் யுவர் ஃப்யூச்சர். அது நடந்துடுச்சு. இப்போ நீங்கள் எப்படி பேசணுன்னா, கடந்து வந்த பாதையில் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டது ஒரு வாட் எவர் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணி இதுக்குள்ளே வந்தேங்கிறத நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டலாம். பிகாஸ் அந்த பிக் பாஸில் வந்து வரத்துக்கே ஒரு டேலண்ட் வேணும். அது ஏதோ இருக்குது உங்ககிட்ட, அதனால தான் யூ ஹவ் கம் ஹியர். அதை பற்றி பேசினா இட் வில் பி மோர் இன்ஸ்பிரேஷனலாக டாக் தேன் ஒரு மாதிரி என்னோட வீட்டில் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. எஸ் வி அக்ரி, வி நோ யுவர் பாத். இப்போ நீங்கள் சொல்கிறதுனால தெரியுது. பட் கிவ் மோர் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ டிட், a beautiful thing you have done. அதை பற்றி பேசுங்க. ஸோ காம்பனண்ட் எப்படி இருக்கலாம்னா 30% ஆஃப் ஆல் யுவர் சேட் டாக்ஸ் அண்ட் 70% ஆஃப் இன்ஸ்பிரேஷனல் டாக் பேசினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு அளவுக்கு மீறி ஷோவில் அழுதுதுன்னா யூ வில் பி அ மாக்கிங், அதாவது பீப்புள் வில் ஸ்டார்ட் மாக்கிங் யூ. இப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கிற கேஸ், அந்த மாதிரி ஒரு பேர் வந்துடும். அதுவும் வந்து ரொம்ப பார்த்துட்டு கண்டஸ்டன்ட் வந்து இந்த கடந்து வந்த பாதையை பேசணுன்னு ஐ ரியலி ஃபீல். So these are my views from the yesterday's show. So let me know in your comments. And also now in the Big Boss review or the open talks about Big Boss வந்து இப்போ தான் நான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். So if you are liking the content, please hit that like and share button and also subscribe to my channel. என்னோட சேனலில் இது மட்டும் இல்லை, I have so many interesting other components also. So subscribe to my channel. Bye.